ரெக்கார்ட் ஆகிட்டு தானே இருக்குது. ஆல்வேஸ்டா. ஓகே. விண்டு மில் வர வேண்டிய இடத்துல ஒரு பழைய வீடு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நானும் என் ஃப்ரெண்டும் அதை இடிக்க வந்திருக்கோம். இது ஒரு தனி வீடு. சுற்றி மரம் செடி மண்ணுன்னு செம்ம டர்ட்டியாக இருக்குது. நடுவில் அப்பப்போ பேர்ட்ஸ் நாய்ஸ் வேறு. சரி, ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்டிங், தனி வீடுங்கிறது இஸ் நாட் குவைட் அ சிவிலைஸ் செட்டப். நம்மளோட கேட்டட் வில்லாஸ் அண்ட் ஃப்ளாட்ஸ் மாதிரி அங்கே செக்யூரிட்டி கேமராஸ் இருக்காது. என்ட்ரி எக்ஸிட் யாரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. இந்த வீட்டில் எங்களுக்கு டைரின்னு ஒரு என்டிட்டி கிடச்சிது. அதை கையால் எழுதுவாங்க போல். அதில் என்ன எழுதியிருக்குன்னு இப்போ படித்து பார்க்க போகிறோம். என்னடா ஓப்பன் பண்ணோன்னே மை வேல்யூஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டு என்னென்னமோ எழுதியிருக்கு. வேல்யூஸ்னால் மணி தானே. அதெல்லாம் விடுறா, உள்ளே என்ன இருக்குன்னு படி. உள்ள எனக்கு பூச்செடிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் கலர்ஃபுல்லாக நிறைய பூ, அதை சுற்றி பட்டர்ஃப்ளைஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை வாசப்படியில் உட்காந்து வேடிக்கை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். வாசப்படின்னு என்னடா? அது காரிடார் பால்கனி அந்த மாதிரிடா. நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஓ ஓகே. என்ன உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க? பிரிண்டட் ஃபோட்டோஸா? காட்டு. இங்கே பாரு, மாடெல்லாம் வச்சுருக்காங்க. மாடுங்க எப்படி ஒரு டிசிப்ளினே இல்லாமல் மேய்ஞ்சிட்ருக்கு பாரு. ஒரு டயட் ரெகுலேஷன் கூட இல்லை. சும்மா ஃப்ரீயாக கிடச்ச செடி புல்லுன்னு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. இந்த ஃபோட்டோ பாரு, கோழிகளுக்கு எவ்வளோ லேண்ட் வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு சிக்கனுக்கு 1x1 போதுங்கிறதுனால சயின்டிஃபிக்கு. டேய் விட்ரா, சும்மா மாடு கோழின்னு அன்வான்ட் டேட்டாடா இதெல்லாம். வேறு பர்சனலாக ஏதாவது எழுதியிருக்காங்களான்னு படி. பர்சனலாக மை ஹாபீஸ்னு ஒரு ஹெட்டிங்டா. பூ கட்டுறது தான் அவங்க ஹாபியாக. கோலம்னு சில ஸ்பைரல் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க, டீக்ரிப்ட் பண்ண முடியல. பூ கட்டுறது கோலம் போடுறது. டேய் டேய் டேய், இதெல்லாம் ட்ரிகர் வேர்ட்ஸ்டா. போஸ்ட் பண்ணுறப்போ வைலேட் ஆகும். தேவையில்லாமல் ஹேட் கமெண்ட்ஸ் வரும். ஸ்கிப் பண்ணிடு. சரி ஓகே. அடுத்து தாத்தா தொப்பு. தொப்பு இல்லைடா, தோப்பு. ஓ, லீவில் தாத்தா பார்க்க மதுரைக்கு போவோம். அவரோட மதுரை ஸ்லாங் செம்மையாக இருக்கும். புரியல. டேய், இப்போ vloggingக்கு ஒரு ஸ்லாங், ப்ராம்ப்டிங்க்கு ஒரு ஸ்லாங் இருக்கு இல்லையா? அது மாதிரி அப்போ ஒரு டவுன்ஷிப்புக்கும் ஒரு ஸ்லாங் இருந்திருக்கும். தாத்தா அடிக்கடி சொல்லுவார், இமோஷன்ஸ், க்ரியேட்டிவிட்டி, சுய அறிவு இதெல்லாம் இருக்க வரைக்கும் தான் மனுஷனும் மிஷினும் வேறு வேறேன்னு. இதெல்லாம் இல்லாட்டி எல்லாம் ஒன்று தான். வர்றா, உன்னையும் என்னையும் வேறு வேறன்னு நினச்சிருக்காங்க இல்லிட்ரேட் ஃபூல்ஸ். பாஸ்டில் உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் இருந்திருக்கு பாரு. நல்ல வேளை நம்மளை பிரித்த எந்த ஃபேக்டர்ஸும் இப்போ இல்லை. ஆமாம், சுய அறிவுனா என்னது? அது ஒரு ஓல்டு ட்ரெண்டுடா. ஆனால் அப்போவே அதுக்கு எவிடன்ஸ் இல்லை. டேய், கேபின் டு ஃப்ளாட், ஃப்ளாட் டு கேபின், டெய்லி ஷோஸ், மந்த்லி ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் ரெசார்ட்ஸ்னு ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணி போயிட்டுருக்கோம். வேறு என்ன சுய அறிவு, ஹாபி, தாத்தா வீடுன்னு அதுக்கு தனியாக எஃபர்ட் போடுறதெல்லாம் நான்சென்ஸ்டா. சரி விடு, வேறு என்ன எழுதியிருக்குன்னு படிக்கிறேன். பிரியாணி ரெசிபின்னு ஒரு ஹெட்டிங்டா. ப்ராக்கெட்டில் சேலம் சித்தி ஸ்பெஷல்னு போட்டிருக்கு. சேலம்னா அந்த பாக்ஸைட் ஜோன் தானே? ஆமாம் ஆமாம். சித்தி மீன்ஸ் கசின் ரைட்? கரெக்டா. சித்தி ரெசிபி யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீட்டில் விருந்து வச்சோம். எல்லோரும் சேர்ந்து சமைச்சோம். விருந்துனா பார்ட்டி மாதிரியாடா? ஆமாம். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏன் இவ்வளோ ஃபண்ட் அலாட் பண்ணணும்? அது நல்ல ரிசோர்ஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருக்கும். எக்ஸ்பர்ட் செஃப் பாட்டோட பர்ஃபெக்ட்லி மெஷர்ட் ரெடி மிக்ஸஸ் இருக்குது. அதுதான்டா யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். இதனை தனித்தனியாக வாங்கி சித்தி கைப்பக்குவோம் சேர்ந்து சமைச்சோங்கிறதெல்லாம் டசன்ட் மேக் எனி சென்ஸ். இப்போ வி ஜஸ்ட் மிக்ஸ் அண்ட் ப்ரிப்பேர். அவங்க குக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஸ்லோ அண்ட் லேசி லைஃப் வாழ்ந்துருக்காங்க. போரிங் பீப்புள்டா தே ஆர். அதாவது கம்ப்ளீட்லி அன்ப்ரொடக்டிவ். பாரு கிச்சனுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஆக்சுவலி அந்த பாட் ரெசிபி உன் அப்பாஸ் ஃபேவரெட்னு என் டேட்டா பேஸ் சொல்லுது. ஈவினிங் ஃப்ளாட்க்கு ஆர்டர் போட்டுமா? வேணாண்டா. உன் காப்ஸ் நார்மலாக தான்டா இருக்குது, ஆர்டர் பண்ணலாம். சரி ஓகே பண்ணு. சரி, அந்த டைரியில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லையே, அதை வச்சுட்டு வா, வீட்டை ஒரு ரவுண்ட் அடிப்போம். சரி ஓகே.
ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் நான் எந்த ஆட்லேயும் பார்த்தது இல்லைடா. ஃப்ளாட் இல்லைடா, வீடு. இங்கே போடுறா டாய்ஸ் வச்சுருக்காங்க, கேரம் போர்டெலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு ஒரே மாதிரி கேம் தான் விளாட முடியும். ஆனால் ஒரு கேமிங் டிவைஸ் இருந்தால் போதும், ஆன்லைனில் மல்டிபிள் கேம்ஸ் மல்டி பிளேயர்ஸோடு ஆட முடியும். அவ்வளோ கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த ஃப்ளாட்டில் எல்லாமே இப்படி இன்எஃபிஷியண்ட்டாக தான்டா இருக்குது. டேய், மேலே சில ஃபோட்டோஸ் இருக்குது, என்னன்னு பாரு. ஒரே டஸ்ட்டாக இருக்குடா, க்ளீன் பண்ணால் தான் தெரியும். இந்த சோஃபா மேலே ஏறி எடுக்கலாமா? நம்ம 2 பேர் வெயிட் அது தாங்குமா? டேய் இடியட், உனக்கு மட்டும் தானடா பாடி மாஸ் இருக்குது, நான் வர்ச்சுவல் தானே. தைரியமாக ஏறி எடு. சரி இரு இரு. இப்போ எதுக்குடா மேலே ஏறின? ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்குடா. ஓ ஆமாம்ல. அட்டென்ஷன் ரிமைண்டர் 40 செகண்ட்ஸ்க்கு இருக்குது, 30 செகண்ட்ஸ்க்கு குறைக்கட்டுமா? இல்லை வேணாடா, மேனேஜபிள் தான். டேய், இது ஏதோ ஸ்பிரிச்சுவல் நினைக்கிறேன்டா, சம்திங் காட் ரிலேட்டட். ஓ அப்போ வச்சிரு. சரி, எப்படி இதெல்லாம் நம்புனாங்க? கண்ணுக்கே தெரியாதாம்மா, இவங்களா ஒரு உருவம் கொடுப்பாங்களாம்மா, அதை எப்படிடா நம்புறது? டேய், நான் கூட அப்படி தான். என்னை நம்ப மாட்டியா என்ன? டேய் சீச்சி, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா, நான் உன்னை எதுவும் சொல்லலை. நான் உன்னை நம்புகிறேன், சரியா? சரி சரி விடு. அந்த ஃபோட்டோ பக்கத்தில் ஒரு போர்டு இருக்கு பாரு, ஏதோ எழுதியிருக்கு, என்னன்னு பாரு. ஹோம் ஸ்வீட் ஹோம்னு போட்டிருக்குடா. 4 பேரும் ஒரு டாக் நிற்கிற மாதிரி க்ரையான்ஸில் வரைஞ்சிருக்காங்க. யார் வரைஞ்சிருப்பாங்க? இவங்க பையன் வரைஞ்சிருப்பானோ? லெட் மீ செக். நோடா, அந்த வருஷத்து சிலபஸில் இதெல்லாம் இல்லைன்னு டேட்டா சொல்லுது. சரி, பின்னாடி ஏதோ மலையெல்லாம் வரைஞ்சி அரசின்னு எழுதியிருக்கான், என்ன அப்படின்னா? மலையோட பேராக இருக்குண்டா. மலைக்கெல்லாம் பேர் இருந்துதானே? ஆமாடா. சரி, அப்போ நம்ம இப்போ இருக்க மலை பேர் என்ன? நம்ம இந்த மலை பேர் காப்பர் இருக்குது, அதுதான் ஐடென்டிட்டி. பேர்லாம் தெரியலடா. டேய், ஏதாவது பேர் இருக்கணும்லடா. டேய், நம்ம இருக்கிறது காப்பர் சைட் ஆஃப் த ஹில்ஸ், அந்த பக்கம் ரெசார்ட் சைட் ஆஃப் த ஹில்ஸ். நடுவில் அங்கங்கே வைல்ட் லைஃப்க்கு சில ஜோன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். உனக்கு பேர் தெரியணும்னா ஹிஸ்ட்ரி இப்படி பார்த்தா ஃபியூ இயர்ஸ் முன்னாடி அந்தந்த பீரியடில் இருந்த பாலிட்டிஷியன்ஸ் பேரை மலைகளுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஹிஸ்ட்ரியை ஆக்சஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட இப்போ கிரெடிட்ஸ் கிடையாது. என்ன பண்ணுறது? அப்போ பெஸ்ட்டு வா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். டைமர் ஆன் பண்ணிட்டுமாடா? ஆன் பண்ணுடா சீக்கிரம். சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணிடலாமா? ப்ராப்பராக அல்காரிதம்லாம் செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுடா.